இந்த வீரரை ஏன் சேர்த்தீங்க? கடுப்பில் பேசிய கௌதம் கம்பீர். சாம்பியன் டிராபி போட்டி பிப்ரவரி மாதத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான இந்திய அணியை சமீபத்தில் தேர்வு செய்தனர். இந்த தேர்வு குழுவில் ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் மற்றும் அஜித் அகர்கர் இடம்பெற்றிருந்தனர். இந்த சாம்பியன் போட்டியில் இடம்பெறும் இந்திய அணியில் துணை கேப்டன் பதவியை ஹர்திக் பாண்டியாவிற்கு கம்பீர் கொடுக்க சொன்னாராம். ஆனால் சுப்மன் கில்லை துணை கேப்டனாக ரோஹித் சர்மா அறிவித்திருந்தார். இந்த முடிவால் கௌதம் கம்பீர் அதிருப்திக்கு ஆளாகினார். அதன் பிறகு நடந்த ICCI மீட்டிங்கில் கலந்து கொண்டு இதனை பற்றி பேசியிருக்கிறார். சுப்மன் கில்லருக்கு எதற்காக துணை கேப்டன் பதவி கொடுத்தீர்கள்? அவருக்கு அந்த பதவியை கொடுத்துவிட்டு எதற்காக யசஸ்வி ஜெய்ஸ்வாலை இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். துணை கேப்டன் இருக்கும்பொழுது ஜெய்ஸ்வாலுக்கு எப்படி அணியில் இடம் கொடுக்க முடியும்? சுப்மன் கில் இல்லை என்றால் மாற்றாக ஓபனிங் பேட்ஸ்மேனாக KL ராகுல் இருக்கிறார். இதனால் இந்திய அணியில் ஜெய்ஸ்வாலுக்கு என்ன வேலை இருக்கிறது? மேலும் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக நிதிஷ்குமார் அல்லது சூரியகுமார் யாதவை சேர்த்திருக்கலாம். அது அணிக்கு இன்னும் பலமாக இருந்திருக்கும். இப்பொழுது பெரிய தவறு செய்துள்ளதாக கருதுகிறேன் என பேசியுள்ளார். மேலும் சாம்பியன் டிராபி போட்டியில் ரிஷப் பந்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சஞ்சு சாம்சன் சேர்க்க வேண்டும் என கௌதம் கம்பீர் கூறி வந்தார். அதனையும் ரோஹித் சர்மா மற்றும் அஜித் அகர்கர் நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது கௌதம் கம்பீர் முடிவெடுக்க முடியவில்லை. ரோஹித் சர்மா முடிவெடுப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. சாம்பியன் டிராபி தொடர் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தை பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த போட்டியில் வங்கதேச அணியை எதிர்கொள்ள உள்ளது. அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி பாகிஸ்தானையும், மார்ச் 2ஆம் தேதி நியூசிலாந்தையும் எதிர்கொள்ள இருக்கிறது.